வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன் நண்பர்களே. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர் வணங்கியும் வாழ்த்தியும் நிகழ்வை துவங்குவோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, நாம் உறவுகளிலே ஒரு இணக்கமான சூழலை உருவாக்குவதற்காக சில சிந்தனைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது நீங்க என்னதான் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக வெற்றி பெற்றிருந்தாலும் உடலை நீங்கள் எவ்வளவுதான் ஆரோக்கியமாக பேணி பாதுகாத்தாலும் இந்த உறவுகளிலே ஒரு இணக்கம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்காது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா அந்த கணவன், மனைவி, குழந்தை, பெற்றோர், சகோதர சகோதரிகள் கூட நம்முடைய உறவு இணக்கமா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த வாழ்க்கை உண்மையாலுமே ஒரு நரக வாழ்க்கையாக கூட அமையும். இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்கள்ல அது போன்ற நிகழ்வுகள் தான். ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாம, சகித்து கொள்ள முடியாம, விட்டு கொடுக்க முடியாம, சரிங்களா, இந்த வாழ்க்கையில பல துன்பங்களை நாம் அனுபவிக்கிறத பார்த்துட்டே இருக்கோம். அதனாலதான் இந்த கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு மகரிஷி வலியுறுத்துறாங்க. குடும்ப அமைதி மிக மிக அவசியம். ஏன்னா ஒரு குடும்பம் அமைதியே இருக்குங்கிற பட்சத்துல அங்க ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற குடும்பங்கள் கூட நிறைய சந்தோஷமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா 10 லட்சம் சம்பாதிக்கிற குடும்பங்கள்லயும் நிறைவு இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அப்போ அதை பற்றி ஒரு புரிதல் நமக்கு இன்னும் ஆழமா வரல அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அந்த விதத்துல நாம புரிதலே ஞானம் அப்படிங்கிற சிந்தனையை நம்ம சிந்திச்சோம் சென்ற வகுப்புல. வாழ்க வளமுடன். சாரி. அப்போ புரிதலே ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சிந்திச்சோம். இந்த வகுப்புலயும் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அதாவது எல்லாம் வல்ல இறை ஆற்றலே எல்லாமாகவும் வளர்ச்சி பெற்றிருக்கிறது, நீங்களாகவும் நானாகவும் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அப்ப நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா எல்லாருடைய விடையும் நான் இறைவன் அப்படிங்கிறது தான் வரும். சரிதாங்களா? நான் இறைவன் அப்படிங்கிறத விட இறைவனே நாம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது அதனுடைய உண்மை. அப்போ அந்த இறையாற்றலே நாம வந்திருக்குது அப்படின்னா, நான் இறைவன் அப்படின்னா, அப்ப நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் யார் அப்படின்னு கேட்டா அவங்களும் சாட்சாத் இறைவனே தான், இறைவனுடைய வெளிப்பாடு தான். சரிங்களா? அப்ப இறைவன் என்னுடைய கர்ம வினைகளை கழிப்பதற்காக மற்ற ஒரு உருவம் தாங்கி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பாவ புண்ணியங்களை கழித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப இதுதான் அடிப்படையான ஒரு ஞானம் நம்ம வாழ்க்கைக்கும் சரி, குடும்பத்துக்கும் சரி. சரி, அந்த விதத்துல அந்த நபர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கு 16 காரணங்கள் இருக்கிறத நான் சென்ற வகுப்புல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய தன்மையோடு உருவாக்கப்படுகிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. யாருமே வேணுமென்றே தவறு செய்வதில்லை. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. யாருமே வேணும்னே தவறு செய்யறது. இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன், நம்ம வண்டியில யாராவது ஒருத்தர் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு கோபம் வருது.
நீங்க யோசித்து பாருங்க, நம்ம யாராவது வேணும்னே போய் வண்டியில விழுந்துக்கிறோமா? கிடையவே கிடையாது. சரிங்களா? அப்ப நாம வேணும்னே போய் விழுகாத ஒரு தன்மை நம்ம வாழ்நாள் முழுக்க இருக்கிறப்ப, மற்றவர்களுக்கும் அது அப்படித்தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். யாருமே வேணும்னே வந்து விழுகிறது இல்ல. சரிங்களா? அப்ப நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அது யாருமே வேண்டுமென்றே செய்வதில்லைங்கிறத நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். அடிப்படையா. சரிதானுங்களா? அப்ப என்னுடைய கர்மவினை கழிவதற்காக இந்த நிகழ்ச்சி, இந்த நாடகம் இப்பொழுது இறைவனால் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க, அந்த விஷயத்தையே ஹேப்பியா எடுக்கறக்கு ஆரம்பிச்சுருவாங்க. சரிதானுங்களா? இப்ப வீட்டுக்காரர் திட்டுறாரு அப்படின்னா, அது என்ன சொல்றது? உங்களோட கர்மா கழியுது. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? அவருக்கு நீங்க நன்றி சொல்லணும். நீங்க சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். உங்க கர்மா கழிக்கிறதுக்காக அவர் படாத பாடு படுறாரு இல்லையா? அவரு ஹார்ட் அட்டாக்கா வர்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. எதுக்காக? நம்மளோட கர்மாவை கழிக்கிறது. சரி, இந்த இடத்துல நான் ஒரு பெரிய நுட்பம் சென்ற வகுப்புல சொல்லணும்னு நினைச்சது இப்ப சொல்றேன். இப்போ நீங்க அவர் எப்படி பார்க்கணும்? குடும்ப அமைதியில இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நாம அப்படி எப்படி அவரை வந்து பார்க்கணும்? இப்ப வந்து நம்மள அவர் கொடுமைப்படுத்துற மாதிரி, துன்பப்படுத்துற மாதிரி பார்த்து பார்த்து பழகுனதுனால, அந்த இடத்துல நமக்கு கோபம் வருது, ஒரு வெறுப்பு வருது, ஒரு பகைமை உணர்வு வருது. இதெல்லாம் வருது இல்லையா? இப்ப நான் சொல்ற கண்ணோட்டத்துல நீங்க பாருங்க. இது குடும்ப அமைதிக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கண்ணோட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. அதாவது இப்போ ஒருத்தர் உடல் நலத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறார். சரிதானுங்களா? ஒருத்தர் உடல் நலத்துல பாதிக்கப்பட்டிருக்கார். உங்க வீட்ல அவரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்க கணவரோ அல்லது குழந்தைகளோ அல்லது பெற்றோரோ மாமனார் மாமியாரோ யாரோ ஒருத்தர் உடல் நலத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அப்ப நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒரு நபரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? சரிங்களா? ஐயோ பாவம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து எல்லாருக்குமே தோணும். மனுஷனா இருக்கிற எல்லாருக்குமே தோணும். கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. உடல் துன்பத்தில் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்க மேல ஒரு அன்பு வரும், ஒரு கருணை வரும், ஒரு ஈகை உணர்வு வரும். இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமாங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்ப இந்த குடும்ப அமைதியை கெடுக்கிறதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து கோபம். நம்ம சினம் தவிர்த்துல நிறைய பார்த்தோம். குடும்ப அமைதியை கெடுக்கிறதுல நம்பர் 1 எதுன்னு சொன்னா கோபம்னு சொல்லிக்கலாம். இப்போ கோபம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இப்ப கோபம் அப்படிங்கிறது என்னன்னு மகரிஷி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நோய்க்கான ஒரு ஃபார்முலா என்ன குடுக்குறாங்கன்னா, உங்க உடல்ல இருந்து உயிராற்றல் வெளியே போனா அதற்கு பேர் நோய் என்று பெயர். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் தடைபடுவதன் மூலமாக உயிராற்றல் செலவாவதையே நம்ம வந்து நோய் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்ப உடலிலே உயிராற்றல் செலவாகும் போது அதை உடல் நோய் என்று சொல்கிறோம். இப்ப கோபம், பொறாமை, கவலை போன்றவற்றிலெல்லாம் மனதின் மூலமாக அந்த உயிராற்றல் செலவாகும். அப்ப இதை மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு மனநோய். கோபம் என்பது மனநோய். கவலை என்பது மனநோய். அதைத்தான் சொல்லுவாரு. கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம். சாதாரண நோய் இல்ல. கவலை கொடிய நோய். சரிங்களா? கோபம் அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு கொடிய தொற்று நோய். கோபம்ங்கிறது ஒரு தொற்று நோய். ஒருத்தர்ட்ட இருந்து இன்னொருத்தர்ட்ட தொற்றிக்கொண்டே இருக்கும் அந்த கோபம். அப்ப இந்த நோய்களை எல்லாம் நாம வச்சிருக்கிறோம். இல்லையா? நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அப்போ இப்ப நீங்க ஓப்பனா சொல்லணும்னா, நம்ம உடல்ல நோய் இருந்தா உடல் நோயாளிகள்னு சொல்றோம். நம்ம மனதுல கோபம், பொறாமை, கவலை, பேராசை, வெறுப்பு, வஞ்சம் போன்ற உணர்வுகள் எல்லாம் இருந்ததுன்னா, நம்ம மனநோயாளிகள் அப்படிங்கிறது நீங்க முதல் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே ஆக்சுவலா மனநோயாளிகள். இந்த மனதில் இருக்கிற நோய் நீங்குச்சுன்னா நம்ம ஞானம் பெற்றுட்டோம், இறையுணர்வை பெற்றுட்டோம்னு அர்த்தம். மனநோயை போக்குவதற்கு தான் மகரிஷி அவர்கள் இந்த மனதை வளப்படுத்தக்கூடிய கலையை, இந்த யோக பயிற்சியை, தியான பயிற்சியை, தற்சோதனையை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்முடைய மனம் இப்ப எப்படி இருக்குதுன்னா நோய்வாய்ப்பட்டிருக்கு. ஒரு கோபப்படக்கூடிய மனம் நோய்வாய்ப்பட்ட ஒரு மனம். இது வந்து தவறு கிடையாது. பட் உங்க புரிதலுக்காக நான் சொல்றேன். உடல்ல எப்படி நோய் வந்தா ஒரு பிரச்சனையோ, அப்படி மனதில் நோய் வந்தாலும் பிரச்சனை. அப்ப உங்க கணவரை நம்ம பார்க்கிறப்ப எப்படி பார்க்கணும்? அல்லது நம்ம மனைவி சண்டை போடுறாங்கன்னா, அவங்கள எப்படி பார்க்கணும்? ஒரு கோபப்படுறாங்க, பொறாமப்படுறாங்கன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவங்கள ஒரு மனநோயாளி போல நீங்க பார்க்கணும். இது வந்து கேட்கறக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் உண்மை அதுதான். சரி, மனநோயாளின்னா நீங்க வந்து இந்த பைத்தியம் பிடிச்சு சட்டை பிச்சுட்டு அலையிறது, அதைத்தான் நம்ம மனநோயின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அப்படி கிடையாது.
நம்ம மனதுல கோபம், பொறாமை, கவலை போன்ற உணர்வுகள் இருந்தாலே நம்ம வந்து மனநோயாளிகள் தான். இது எல்லாருக்குமே இருக்கிறதுனால நம்ம யாரையும் தனியா மனநோயாளிகள் நம்மளை நாமே சொல்லிக்கிறது இல்ல. புரியுதுங்களா? இதுல எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கிறாங்க. அவங்கள வந்து மனநோயாளிகள், பைத்தியம்னு சொல்றோமே தவிர, மற்றபடி நார்மலா எல்லார்கிட்டயும் கோபம், பொறாமை, கவலை இருக்கிறதுனால, நம்ம எல்லாரையுமே வந்து மனநோயாளிகள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. ஆனா ஆக்சுவலா எல்லாருமே மனநோயாளிகள் தான் நம்ம எல்லாருமே. சரிங்களா? மனதுல பலவிதமான நோய்களை நாம வந்து தாங்கிக் கொண்டிருக்கிறோம். அதை போக்குவதற்கு தான் இந்த யோக பயிற்சியை, தியான பயிற்சியை நம்ம மேற்கொள்றோம்னு புரிஞ்சுக்கணும். அப்போ உங்க வீட்டுக்காரரை பார்க்கும்போது கோபப்படுறப்ப நீங்க எப்படி பார்க்கணும்னா, அவரை ஒரு மனநோயாளியாக நீங்க பார்க்கணும். சரிதானா? ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதுக்கு கோபம் தீர்வு கிடையாது. அதுக்கு பொறுமையா உட்கார்ந்து என்னன்னு சிந்திச்சு பேசி முடிவெடுக்கணும். ஆனா அந்த கெப்பாசிட்டி அவர்ட்ட இல்ல. அந்த இடத்துல அவரு டாம் டூம்னு குதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க அவர் வந்து எப்பவுமே சண்டை போடுறவரா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கும் கோபம் வரும். குடும்ப அமைதி இழந்துருவீங்க. அப்ப அந்த நேரத்துல எப்படி நம்ம பார்க்கலாம்னா, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அவரு ஆக்சுவலா. நார்மலா இருக்கிற மனநிலையிலிருந்து கோபம்ங்கிற ஒரு மனோநிலைக்கு சென்று, உயிராற்றலை செலவு பண்ணிட்டு இருக்க ஒரு மனநோயாளி. அது நம்மனால தான் அவர் அந்த கத்து கத்தி அவரோட உயிராற்றல் எல்லாம் வீணாகி, அவர் உடல் நலத்திலயும் பாதிப்பு ஏற்படுற அளவுக்கு அவர் கத்திட்டு இருக்காருன்னா, அவர் நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு மனநோயாளியாக நீங்கள் பார்க்கணும். அப்ப ஒரு மனநோயாளி பார்த்தா உங்களுக்கு என்ன ஃபீல் வரும்? ஐயோ பாவம்! அப்படிங்கிற ஃபீல் தானே வரணும். அந்த ஃபீல் வரணும். இது சொல்றதுக்கு ஈஸியா இருக்குங்க. பட் பிராக்டிகலா நீங்க பண்றப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா பண்ண முடியாதது அப்படின்னு இல்ல. நிச்சயமா பண்ண முடியும். சரிங்களா? பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிற விஷயத்த தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கு நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் எடுக்கணும். உங்க வீட்டுக்காரரை பார்க்கிறப்ப ஒண்ணு மனநோயாளியா பார்க்கணும். இன்னொன்னு இறைவனாக அல்லது குருவாக பார்க்கணும். இதுல உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிண்ணா? நம்ம வேதாத்திரி மகரிஷி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு உணவு சமைக்கிறீங்க. அந்த உணவுல உப்பு இல்லாம சமைச்சிட்டீங்க. இப்ப மகரிஷி சொல்றாங்க, என்னமோ உப்பு போடாம சமைச்சிட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்றப்ப நீங்க அதை எப்படி எடுத்துக்குவீங்க? ஐயோ சாமி மன்னிச்சிருங்க சாமி, தெரியாம பண்ணிட்டேன். சரிதானுங்களா? நான் சரி பண்ணிக்கிறேன். அப்படித்தானே சொல்லுவீங்க. சரியா? அப்ப ஒரு குருவாக உங்களுடைய கணவரையோ, மனைவியோ பார்க்கறக்கு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு கோபம் வராது. குடும்ப அமைதி இழக்கப்படாது. சரிதானுங்களா? இல்ல இறைவனாவும் பார்க்கலாம். நான் தான் இறைவனுடைய வெளிப்பாடுன்னு சொன்னேன்ல. இறைவன் வந்து உங்க வீட்டுல இருக்கிறான். ஆக்சுவலா இறைவன் தான் எல்லாமாவும் இருக்கிறான். ஆனா நம்ம அவங்கள இறைவனா பார்க்கறதுக்கு தெரியல. சரிதானுங்களா? நான் முன்னாடியே சொன்னது போல கணக்கம்பட்டி சாமிகள் வந்து உங்க வீட்டுல இருக்கிறதாக, தொப்பி சாமிகள் உங்க வீட்டுல இருக்கிறதாக நீங்க நினைக்கணும். இதை வந்து ஜஸ்ட் ஒரு சிந்தனையா கேட்டுட்டு போனீங்கன்னா நிச்சயமா மாற்றம் வருமான்னு தெரியல அன்பர்களே. இது நீங்க வந்து பிராக்டிக்கல் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப உங்களால ஒண்ணு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா நினைச்சுக்கோங்க. நினைச்சீங்கன்னா உடனே உங்ககிட்ட இருக்கிற அந்த கோபம் போயிரும். பாவம் இப்படி வந்து கத்திட்டு கிடக்குறாரு அப்படிங்கிற ஒரு தன்மைக்குள்ள வந்துருவோம். இல்ல குருவா நினைச்சுக்கோங்க. அது ஏற்றுக்கொள்வீங்க. இறைவனா நினைச்சுக்கோங்க. அதை ஏற்றுக்கொள்வீங்க. சரிதானுங்களா? அதே சமயம் இந்த குடும்ப அமைதியில மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிதானுங்களா? ஏன்னா, நம்மால நம்ம மனதை கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா, இம்மீடியட்டா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் மௌனம். குறிப்பா வாய் மூடல். மௌனம் கலக நாஸ்தின்னு சொல்லுவாங்க. நம்ம மௌனத்தை பத்தி நம்ம முதல்ல ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். பட் இந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஆழமா வச்சுக்கோங்க. மௌனம் கலக நாஸ்தி. சரிதானுங்களா? ஒருத்தர் பேசுறப்ப மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கொக்கி இருக்கு. 2 பக்கம் கொக்கின்னா உங்களுக்கு தெரியுமில்ல? 2 பக்கம் வளைவா இருக்கிறது கொக்கி. இப்ப அந்த கொக்கிய 2 பக்கம் வச்சு மாட்டி இழுத்தீங்கன்னா, சரிதானுங்களா? அந்த 2 கொக்கியும் வந்து நல்லா மாட்டிடுச்சுன்னா, அது எடுக்கிறது வந்து கஷ்டம். அது மாதிரி நாம 2 பேரும் நம்ம பிடித்த பிடியிலேயே இருந்தோம்னா, அங்க சண்டை வந்து சமாதானம் ஆகாது. இப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க, ஒரு கொக்கிய நீங்க ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்னொரு கொக்கி என்ன பண்ணாலும் மாட்டாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ம். ஒரு கொக்கியாக நாம இருந்துட்டோம் அப்படின்னா, நாம ஸ்ட்ரெயிட்டா இருந்துட்டோம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா, இன்னொரு கொக்கி என்ன நீங்க முயற்சி பண்ணாலும் அதை கொக்கிய மாட்ட வைக்க முடியாது. ஏன்னா இது நேரா இருக்குது. என்ன பண்ணாலும் அது வழுக்கிட்டு வழுக்கிட்டு போயிரும். அது போல நாம மனவளக்கலை பயின்ற, வாழ்வினுடைய நோக்கம் தெரிந்த, இந்த குடும்பத்தினுடைய உணர்வு உண்மை நிலை புரிந்த
நாம இந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னா ஒரு நேரான ஒரு சமநிலையில நின்று நடத்துறதுக்கு நமக்கு தெரியணும். சரிங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்துல துன்பம் தவிர்க்கப்படும், அமைதி காக்கப்படும். குறிப்பாக மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஹ் பிறர் கூறக்கூடிய கடும் சொற்களையும் அவை சொல்லப்படாதது போல் பாவித்து ஒதுக்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாசகத்தை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கர்மாவை போக்குறதுல அந்த கடும் சொற்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. சரிங்களா? சர்வ சாதாரணமாக நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நம்ம மேல கடும் சொற்களை பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த கடும் சொற்கள் நம்ம மனதுல தங்கி நிற்கும் போது தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட வடுங்கிற மாதிரி அது நமக்குள்ள ஒரு ஆறாத புண்ணாக காயமாக நமக்குள்ள ரணமாக இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அது இருக்கிற வரைக்கும் நம்ம நம்ம மனதுல வெறுப்புணர்வு, பகைமை உணர்வு, வஞ்ச உணர்வு, கோப உணர்வு எல்லாமே இருக்கும். அப்ப அந்த விஷயம் சொன்ன விஷயம் பிறர் கூறும் கடும் சொற்களையும் அவை சொல்லப்படாதது போல் பாவித்து ஒதுக்கிவிட வேண்டும்னு மகிழ்ச்சி சொல்ற விஷயம் சாதாரண விஷயம் அல்ல. அப்படி நீங்க செய்து பாருங்க. சரி, அதனாலதான் நான் சொன்னேன் மென்டல்னு சொன்னேன். ஒரு மென்டல் உங்களை பார்த்து திட்டுது, உங்களுக்கு ஏதாவது மன பாதிப்பு வருமா? வரவே வராது. சரிங்களா? ஒரு லூசு உங்களை பார்த்து ஏதாவது ஒண்ணு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அவனே லூசு அப்படின்னு நீங்க போயிருவீங்க இல்லையா? அதே ஒரு சாதாரண நபர் திட்டினா நீங்க ரொம்ப பாதிக்கப்படுறீங்க. அதனால இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. உங்களுக்கான கர்மவினை இல்லாம உங்க கணவர்கிட்டயோ மனைவியிட்டையோ குழந்தைகள்கிட்டயோ அல்லது பெற்றோர்கிட்டயோ மாமனார் மாமியார்கிட்டயோ உற்றார் உணவர்கிட்டயோ ஒரு வார்த்தை உங்களை நோக்கி வராது, உங்க கர்மால அந்த வினை இல்லாமல். இதை முதல் நீங்க ஏற்றுக்கொள்ளணும், நம்பணும். உங்களை நோக்கி ஒரு வார்த்தை வருதுன்னா அது உங்க கர்மால இருந்தா தான் வரும். அது நல்ல வார்த்தையா இருந்தாலும் சரி, கெட்ட வார்த்தையா இருந்தாலும் சரி. வார்த்தைகள் மட்டுமில்ல, உங்க லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயமே அதுதான் அடிப்படை. சரிதானுங்களா? அப்ப நம்முடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரிதான் சுற்றி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு ஒரு புரிதலே உங்களுக்கு பெரிய ஞானத்தை கொடுக்கும். இப்படி ஒரு டாக்டர்கிட்ட போய் எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்குதுங்க டாக்டர், கொஞ்சம் நெஞ்ச சண்டை இல்லை, சண்டை வராத நாளே இல்லை, அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் கேட்டப்ப அந்த டாக்டர் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மருந்து எழுதி கொடுக்குறாரு. மருந்து எழுதி கொடுத்துட்டு இந்த மருந்தை உங்களுக்கு எப்பவெல்லாம் சண்டை வருதோ அப்ப இந்த மருந்தை ஒரு மூடி குடிச்சுக்குங்க. சரிங்களா? ஒரே ஒரு கண்டிஷன், இந்த மருந்து உங்க தொண்டை விட்டு இறங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகணும். 10 நிமிஷம் ஆகணும். அதுக்கப்புறம் தான் இந்த மருந்து தொண்டையிலிருந்து உள்பக்கமா இறக்கணும். ஏன்னா வாயிலேயே ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்தாதான் இந்த மருந்து ஃபுல் பவரா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாரு. அவங்களும் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்துட்டு ரெகுலரா அவங்களுக்கு எப்பவெல்லாம் கோபம் வருதோ சண்டை வருதோ அப்பவெல்லாம் இம்மிடியட்டா போய் டக்குன்னு அந்த மருந்தை எடுத்து வாயில ஊத்திட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் விழிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா சண்டை இல்லை. இப்படியே தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டே வர்றாங்க. அந்த மருந்து முடிஞ்சு போச்சு. இப்ப எகைன் வீட்டுல சண்டை ஆரம்பிக்குது, மருந்து இல்லை, மறுபடியும் சண்டை எச்சாகுது, மறுபடியும் எகைன் டாக்டருக்கு போறாங்க. அந்த மருந்து எங்களுக்கு மீண்டும் வேணும்னு கேட்குறாங்க. அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, அது மருந்து அல்ல, அது வெறும் பச்சை தண்ணி தான், கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து இருக்கிறோம், அவ்வளவுதான். சரிதானா? வெறும் பச்சை தண்ணியில சர்க்கரை சேர்த்துன மருந்து. ஆக்சுவலா அந்த மருந்து வேலை செய்யல. நீங்க பிரச்சனை வர்றப்போ ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த அமைதி தான் அங்க பிரச்சனையை தீர்க்கிறது. ஏன்னா அமைதிக்கும் சிரிப்புக்கும் இருக்கிற ஆற்றல் இந்த உலகத்துல வேற எதுக்குமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சரிதானுங்களா? சைலன்ஸ் அண்ட் ஸ்மைல். சரிதாங்களா? அது பல பிரச்சனைகளை அது தீர்த்துரும். நீங்க உங்களுடைய அமைதியும் உங்களுடைய சிரிப்பும் பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறத நீங்க மனதில் வைத்துக்கொண்டு, குடும்பத்துல பிரச்சனைன்னு வந்ததுன்னா முதல் சைலன்ஸ் ஆகிறது நம்மளா இருக்கணும். இப்ப மகரிஷிட்ட இந்த மாதிரி மகரிஷி மனவளக்கலையினுடைய மேன்மை, குடும்ப அமைதியை பத்தி பேசிட்டே இருக்கிறாங்க. பேசிட்டே இருக்கிறப்ப அன்னை லோகாம்பாள் அவங்கள பத்தி நிறைய மகரிஷி பேசுறாங்க. அவங்களோட பெருமை, அவங்க இல்லைன்னா நாம இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது, அவங்களுடைய உறுதுணை ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்னால நிறைய பேசுறப்ப நடுவுல கூட்டத்துல ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டாரு, மகரிஷி உங்களுக்கு அன்னை லோகாம்பாள் மாதிரி ஒரு மனைவி கிடைச்சங்காட்டி நீங்க இவ்வளவு பெரிய ஞானி ஆயிட்டீங்க, எங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒருத்தங்க கிடைச்சிருந்தா நீங்க நிச்சயமா ஞானி ஆயிருக்க முடியாதுன்னு அந்த கூட்டத்திலேயே எந்திரிச்சு கேட்டாரு. சரிங்களா? இப்ப என்ன சொல்ல முடியும்? கூட்டத்துல 500 பேர் இருக்கிற இடத்துல அப்படி ஒருத்தர் கேட்டாருன்னா என்ன சொல்ல முடியும்? மகரிஷி அழகா பதில் சொல்றாங்க.
எல்லாருக்குமே அன்னை லோகாம்பாள் மாதிரி மனைவி கிடைக்கணும்னு விருப்பம்தான். பட் யாருமே வேதாத்திரி மகரிஷி மாதிரி இருக்கிறதுக்கு விரும்புறது இல்லை அப்படின்னு சொன்னாராம். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான வார்த்தை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிக ஆழமான ஒரு வார்த்தை. அதாவது எல்லாருக்குமே நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல கணவன் கிடைக்கணும்னு நினைக்கிறோமே தவிர, நாம நல்லவங்களா இருக்கிறோமா, எல்லாரும் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறோமே தவிர, நாம மற்றவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறோமா இப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான கேள்விகள்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அப்ப அந்த விதத்துல நான் விளையாட்டுக்கு சொல்லுவேன், எல்லாத்துக்குமே ஐஸ்வர்யா ராய் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைதான். ஆனா அபிஷேக் பச்சனா இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இல்லை, அதற்கான வாய்ப்பும் இல்லை. சரிதானுங்களா? அப்ப ஜாடிக்கேத்த மூடி, ஏழைக்கேத்த எள்ளுருண்டை. சரிதானுங்களா? அந்த மாதிரிதான் இயற்கை நம்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நமக்கான வாழ்க்கை துணையை அமைச்சு வச்சிருக்கு. அதனால எந்த இடத்துலயும் இனிமேல் நீங்க உங்க வாழ்நாள் முழுக்க எனக்கு தப்பா கல்யாணம் நடந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் அந்த புரோக்கர் மேல கொலவெறியில் இருப்பாங்க. இந்த புரோக்கர் மட்டும் கையில கிடைச்சா அவனை புண்ணே போடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஏதோ அந்த புரோக்கர் தான் கொண்டாந்து இவங்களை சேர்த்தி வச்ச மாதிரி. புரோக்கர் 100 பொண்ணை காமிச்சிருப்பாரு, நீங்க தானே செலக்ட் பண்ணீங்க, உங்க கர்மா தான் செலக்ட் பண்ணுது, நீங்க கூட செலக்ட் பண்ணல. புரியுதா இல்லைங்களா? அப்புறம் ஏதோ பாட்டுல சொல்லுவாங்கல்ல, இந்த மதுரையில கேட்டாங்க, அங்க கேட்டாங்க, இங்க கேட்டாங்கன்னு அந்த நாய் மேல இப்ப பேசிட்டு இருப்போம். எப்போ கல்யாணம் ஆகி 40 வருஷம் கழிச்சு எனக்கு மட்டும் அந்த மாப்பிள்ளை கிடைச்சிருந்தா, சரிதானா, அந்த மாப்பிள்ளை கிடைச்சிருந்தா இன்னும் படு மோசமாக நீங்க இருந்திருப்பீங்க. ஏன்னா இறைவனுக்கு தெரியும் உங்ககிட்ட யாருக்கிட்ட ஒப்படைச்சா உங்க கர்மா கழியுங்கிறது இறைவனுக்கு தெரியும். அவன் சரியா தான் பண்ணியிருக்கிறான். நீங்க உங்க வாழ்க்கையை குறைபடுறதெல்லாம் இறைவனை குறைபட்டுவதற்கு சமம்னு நீங்க எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு நமக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையை குறை கூறுவதெல்லாமே இறை செயலை நாம் குறை கூறுகிறோம். உங்க கணவனோ மனைவியோ குழந்தையோ யாரை நீங்க குறை கூறினாலும் இறைவனை குறை கூறுறீங்க. ஏதோ இறைவன் தப்பு செய்தது போல உங்களுடைய வாக்கு அமைகிறது. அதனால அந்த இடத்துல கவனமா இருங்க. நிச்சயமா உங்க லைஃப்ல மிக சரியான வாழ்க்கை துணை, மிக துல்லியமாக குழந்தைகள், பெற்றோர்கள், எல்லா உறவுகளும் அமைந்திருக்கிறது. வாழ்க்கையே அப்படித்தான் அமைஞ்சிருக்குங்க. தொழிலா இருக்கட்டும், எழுத்து வீடு, பக்கத்து வீடு, சரிதானுங்களா, சொந்த பந்தம் அத்தனையும் உங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதனால இதுல எந்த இடத்துலயும் நாம குறைபட்டு கொள்ள அவசியம் இல்லை. ஏதாவது தப்பா கல்யாணம் பண்ணிட்டோமோன்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கை மிக துல்லியமா நடத்தியிருக்கு. சரி, இதுல ஒரே ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் கூட ஷேர் பண்றது என்னன்னா, விட்டு கொடுத்தல். மகரிஷி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்லுவாங்க. இந்த ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ். இந்த தடுப்பூசியில ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவாங்க, சரிதானுங்களா? அது போடக்கூடாது, தடுப்பூசி போடக்கூடாது. பட் இந்த தடுப்பூசி நீங்க போட்டுக்கலாம். என்ன தடுப்பூசி? ஏடிஎஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், தென் சாக்ரிஃபைஸ். சரிதானா? விட்டு கொடுக்கணும், சகித்து கொள்ளணும். சரிதானுங்களா? ஏன் அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, நாம எத்தனையோ ஜென்மங்களா கர்மா செய்து வந்திருக்கிறோம். அப்ப எத்தனையோ பேருடைய உடலை மனதை துன்பப்படுத்தி இருக்கிறோம். அந்த துன்பமெல்லாம் இன்னைக்கு நான் கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நாம் இந்த செயல்களை செய்துதான் ஆகணும். சரி, அப்படி மகரிஷி அவங்க விட்டு கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் கேட்பட்டிருப்பீங்க, சின்ன வயதுல நம்ம புத்தகம் படிக்கிறப்ப கூட இந்த மான், 2 மான்கள் காட்டிலே நடந்து சென்று கொண்டிருந்தது. 2க்கும் பயங்கரமான தாகம் இருந்தது, தண்ணியே இல்லை, மிகுந்த கடுமையான வெயில். சரிதானுங்களா? அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன குட்டை மாதிரி இருந்தது, அதுல கொஞ்சோண்டு தண்ணி இருந்தது. அது ஒரு மானுக்கே குடிக்கிறதுக்கு பத்தாது. அப்போ அந்த இடத்துல 2 மான்களும் போய் தண்ணி குடிக்கிறதுக்கு வாய வைக்குது. நீண்ட நேரம் ஆனாயும் அந்த தண்ணி குறையவே இல்லை. ஏன்னா இந்த ஆண்மான் என்ன நினைக்குது, இந்த பெண்மான் குடிக்கட்டும் பாவம், அது கஷ்டப்படுது. பெண்மான் என்ன நினைக்குது, ஆண்மான் குடிக்கட்டும், அது பாவம், அது கஷ்டப்படுது அப்படின்னு. சரியா? இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான தன்மை குடும்ப வாழ்க்கையில். ஆனா இன்னைக்கு அந்த விட்டு கொடுக்கிற தன்மை போய் நீயா நானா அப்படிங்கிற போட்டி ஒரு மனப்பான்மையாக இன்னைக்கு குடும்பங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் குடும்ப அமைதியின்மைக்கு மிக முக்கியமான காரணம். அப்போ நிச்சயமா விட்டு கொடுக்கிறவங்க என்னைக்குமே கெட்டு போக மாட்டாங்க. அது மட்டும் நம்ம எப்பவுமே மனதில் வைத்துக் கொள்ளணும். ஆனா நாம என்ன நினைப்போம், நாம விட்டு கொடுத்துட்டே போனா நம்மளை கேனைன்னு நினைச்சுக்குவாங்க, நம்மளை லூசுன்னு நினைச்சுக்குவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சரிங்களா? அப்படி இருக்கிறதுக்கு இயற்கையில வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? பிரபஞ்ச நியதி, நீ எதை கொடுக்கிறாயோ அதை திரும்ப பெறுகிறாய். அப்ப நீங்க பிறருக்காக எங்கெல்லாம் விட்டு கொடுக்குறீங்களோ அங்கெல்லாம் இயற்கை பிரபஞ்சம் உங்களுக்காக பல்வேறு விஷயத்தை விட்டு கொடுக்கும். இது நமக்கு தெரியாது.
எதெல்லாம் நமக்கு வேணும்னு விடாப்பிடியா பிடிச்சிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் பிரபஞ்சம் பல்வேறு விஷயத்தை நமக்கு வராம பிடிச்சு வச்சுட்டு இருக்கும். இது இயற்கையினுடைய நியதி. அப்போ இப்படி மகரிஷி அவங்க விட்டு கொடுத்தல் மிகப்பெரிய ஞானம். சரிங்களா? என்னுடைய நண்பர் கூட எங்களோட திருமண பத்திரிகையில போட்டிருந்தார், ஒரு நல்ல வாசகமா போடணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவர் போட்டிருந்தது, விட்டு விடுவது அல்ல ஞானம், விட்டு கொடுத்தலே ஞானம் அப்படின்னு போட்டிருந்தாரு. குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு வாசகம். நம்ம எல்லார் வீட்லயும் எழுதி வச்சிருக்க வேண்டிய வாசகம். ஏன்னா நீ தொட்டதுக்கெல்லாம் விட்டுறோம், கட் பண்ணிட்டு போயிடுறோம், டைவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமுதாய சூழல் வந்துட்டு இருக்கு. விட்டு விடுவது அல்ல ஞானம். ஞானம்ங்கிறது விட்டுட்டு போறது அல்ல. நெருப்பு சுடுதுன்னு யாருமே நீங்க கேஸ் பத்த வைக்காம இருக்கிறது இல்ல. கரண்ட் ஷாக் அடிக்கும்னு யாரும் கரண்ட் யூஸ் பண்ணாம இருக்கிறது இல்ல. கேஸ் வெடிச்சிருங்கிறதுக்காக நம்ம கேஸை பயன்படுத்தாம இருக்கிறது இல்ல. அப்ப அது எதையெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தினா சரியா பயன்படுமோ அதை பக்குவமா பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? அப்ப இப்பேற்பட்ட பொருளையே பயன்படுத்தக்கூடிய நாம் ஏன் நபர்களை பயன்படுத்த முடியல அப்படின்னா அதை பற்றிய புரிதல் இல்லை. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு மகரிஷி அவங்க நிறைய சொல்றாங்க. சரி, அப்ப அந்த விட்டு கொடுக்கறத நீங்க ஞான நிலையில இருக்கிறீங்களா இல்லையா, நீங்க தியானம் செய்யறீங்களா இல்லையா, ஒரு ஆன்மீகத்துல உயர்ந்திருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான பல்வேறு விதமான டெஸ்ட்ல விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு டெஸ்ட். உங்களால எதை வேணா விட்டு கொடுக்க முடியணும், கற்பை தவிர. மகரிஷி சொல்லுவாங்க, கற்பை தவிர எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம் கணவன் மனைவி உறவுக்குள்ள. சரிதாங்களா? அது சொத்து பத்து சொந்த பந்தம் எதை வேணாலும் விட்டு கொடுக்குற அளவுக்கு நம்ம தன்மைக்கு வரணும். இந்த குடும்ப அமைதிக்காக நாம் அதைய விட்டு கொடுக்குற அளவுக்கு உயர்ந்து வரணும். அப்ப இப்படி கேட்கிறப்ப மகரிஷிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, ஏன் சாமி, கணவன் மனைவி 2 பேரும் இருக்கிறாங்க, இதுல யார் விட்டு கொடுக்கறது அப்படின்னு மகரிஷி கிட்ட கேட்கிறாங்க. இது ஒரு பெரிய கேள்விதான். இப்ப மகரிஷி ரொம்ப சிம்பிளா சிரிச்சுட்டே பதில் சொன்னாராமா, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன், இதுல யார் விட்டு கொடுக்கறதுன்னு சொல்லுங்க, அதை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க யார் விட்டு கொடுக்கறது. இப்போ ஒரு 5வது வகுப்பு படிக்கிற ஒரு பையன் இருக்கிறான், 1ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் இருக்கிறான். 2 பேரும் விளையாண்டு இருக்காங்க. விளையாடுறப்ப அந்த பால் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை வந்துருச்சு. இந்த 1வது படிக்கிற பையன் எனக்கு தான் வேணுங்கிறான், 5வது படிக்கிற பையன் இல்ல எனக்கு தான் வேணுங்கிறான். இப்ப நீங்க அந்த இடத்துக்கு போறீங்க, இப்ப நீங்க யாருகிட்ட சமாதானம் பேசுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு மகரிஷி. நாம எல்லாருமே டக்குன்னு சொல்லிடுவோம், 5வது படிக்கிற பையன்கிட்ட சமாதானம் பேசுவோம். ஏப்பா அவன் சின்ன பையன், அறியாத வயசு, தெரியாம கேட்கறான், நீ விட்டு கொடுத்துரு, நீ பெரிய பையன்ல, உனக்கு அறிவு ஜாஸ்தி இல்ல, நீ விட்டு கொடுத்துரு, நாம அப்புறம் வாங்கிக்கலாம், அவன் கொஞ்ச நேரம் விளையாண்டு கொடுத்துருவான்னு நீங்க யாருகிட்ட போய் பேசுவீங்கன்னா 5வது படிக்கிற பையன்கிட்ட பேசுவோம். சரிதானே? இப்ப அந்த பையன் சரிங்க சார், சரிங்க ஐயா, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிட்டு வர்றான்னா, அப்ப இந்த விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னா, யாரு உயர்ந்தவங்களோ யாரு அறிவாளிகளோ அவங்கதான் விட்டு கொடுக்கணும்னு மகரிஷி சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப இந்த ஒரு கருத்தே போதுங்க, பல கருத்துக்கள் தேவையில்லை, இந்த ஒரு கருத்தை நம்ம ஆழமா எடுத்துட்டாலே போதும். அப்ப யாரு அறிவுல உயர்ந்திருக்கிறாங்களோ யாரு அறிவாளிகளோ அவங்கதான் விட்டு கொடுக்கணும்னு மகரிஷி சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம அறிவாளியா நம்ம முட்டாளா அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு நாள் நிகழ்வுலையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிதானுங்களா? அப்ப மறுபடியும் சொல்ற, விட்டு கொடுப்பது என்பது அறிவினுடைய ஒரு உயர்ந்த செயல். சரிதாங்களா? சண்டை போடுறதுங்கிறது சாதாரண விஷயம். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படின்னு சொல்லுவாங்க. பணிந்து போவது அப்படிங்கிறது பெரிய விஷயம். சரிதானுங்களா? பெருமையான விஷயம் என்னன்னா பணிந்து போவது. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்னு சொல்லுவாங்க. அப்ப தன்னை வியந்து விட்டு கொடுக்காத ஒரு தன்மைக்கு வருதுன்னா அது இருக்கிறதுலே மிகவும் சிறுமையான செயல் அப்படின்னு வள்ளுவம் சொல்லுது. அப்ப நிச்சயமா விட்டு கொடுப்பது யாராக இருக்கணும்னா நாம இருக்கணுங்கிறது அந்த இடத்துல கான்செப்ட். சரிங்களா? அப்போ நம்ம குடும்பத்துல நிச்சயமா கருத்து வேறுபாடு வரும். இதை நீங்க மனதுல நல்லா புரிந்து வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா நாம நினைக்கிற மாதிரி அடுத்தவங்க நினைக்க முடியாதுங்கிறது நீங்க புரிஞ்சுட்டாலே வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். நான் போன வகுப்புல சொன்ன மாதிரி 16 காரணங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு வேற வேறையே இருக்கு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பிடிக்கும், அவருக்கு ஒரு ஸ்வீட் பிடிக்கும், உங்களுக்கு ஒரு கலர் பிடிக்கும், அவருக்கு ஒரு கலர் பிடிக்கும்.
உங்களுக்கு ஒரு கடவுள் பிடிக்கும், அவருக்கு ஒரு கடவுள் பிடிக்கும். உங்களுக்கு ஒரு நிறம் பிடிக்கும், அவருக்கு ஒரு நிறம் பிடிக்கும். உங்களுக்கு ஒரு காய் பிடிக்கும், அவங்களுக்கு ஒரு காய் பிடிக்கும். சரி, இதுல எல்லாம் நம்ம வந்து என்ன பண்றது இல்ல, சண்டை போடுறது இல்ல. அவருக்கு பாவக்காய் தான் பிடிக்கும். என்னங்க நீங்க போய் பாவக்காய் தான் பிடிக்கும்னு சொல்றீங்கன்னு யாராச்சும் போய் சண்டை போடுறீங்களா? இல்ல. உங்களுக்கு பச்சை கலர் பிடிக்கும், அவருக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்னா நீங்க என்ன ப்ளூ கலர் பிடிக்கும்னு சொல்றீங்கன்னு யாரும் சண்டை போடுறது இல்ல. இது உங்களுடைய புரிதல் இருக்கு. எனக்கு பச்சை கலர் பிடிக்கும்னா அவருக்கு ப்ளூ கலர் பிடிக்கும், அவ்வளவுதான். புரியுதுங்க. ஆனால் சில கருத்துகள் வரும்போது நாம் அதை அப்படி ஏற்றுக்கொள்றது இல்லை. உதாரணத்துக்கு நான் அன்னைக்கே சொன்னது போல, நமக்கு யோகா போறது வாழ்க வளமுடன் ஐயா. மியூட் ஆயிருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, உங்க மைக் மியூட் ஆயிருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா ஐயா இப்பதான் கட் ஆச்சா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட் இருக்குங்க ஐயா. பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இது இந்த இந்த கருத்தோட நிறைவு பண்ணிக்கல. எந்த இடத்துல நின்னுச்சு ஞாபகம் இருக்கா? இந்த இது மத்தி சொல்லிட்டு இருந்தீங்க ஐயா. 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது. ஓகே. ஓ, அதோட நின்று போச்சா? அட்டடா, சரிம்மா. ஓகே ஓகே, சரி, அந்த கருத்தை மட்டும் சொல்லி இன்னைக்கு நிறைவு பண்ணிடுவோம். ஓகே, மகிழ்ச்சி. கட்டான இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் இருக்கிற பையன்கிட்ட 5th ஸ்டாண்டர்ட்ல தான் நம்ம போய் வந்து என்ன சொல்றோம், அவனை வந்து நீ கொஞ்சம் விட்டு கொடுப்பா, நீ தானே பெரிய பையன், அவன் சின்ன பையன், அறிவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப நம்ம யாரெல்லாம் விட்டு கொடுக்கிறோமோ அவங்க அறிவில் சிறந்தவர்கள் அப்படிங்கிறத நீங்க மனதில் வைத்துக்கொள்ளும். சரி, அதனாலதான் மனவளக்கலை அன்பர்கள், அறிவு உயர்ந்திருப்பவர்கள் நாம தான் நம்ம குடும்பத்துல விட்டு கொடுத்து போகணும். சரிங்களா? அந்த விட்டு கொடுத்து போறதுங்கிறது தான் பெரிய விஷயம். கோபப்படுறது, சண்டை போடுறதுங்கிறது சிறுமையான ஒரு விஷயம். சரிதானுங்களா? அதாவது உங்களை ஒருத்தர் வந்து சண்டைக்கு வர்றாரு உங்ககிட்ட அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க சண்டை போடுறதுங்கிறது சாதாரண விஷயம், அது எல்லாருமே பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க பொறுமையா இருக்கிறது பெரிய விஷயம். நான் சொல்றது புரியுது இல்லையா? பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்றது சும்மா இல்லை. அப்ப அந்த பொறுமை, அந்த விட்டு கொடுக்கறது, கொடுக்கிற வரக்கூடிய துன்பங்களை ஏற்றுக்கொள்வது, சகித்து கொள்வது, மகரிஷி சொல்லுவாங்க, நன்மையை பிறர் கழித்து நட்டத்தை தான் ஏற்பார் ஈசன் நிலை அறிந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுள் நிலை அறிந்தவங்களுடைய செயல் எப்படி இருக்குமாமா, நன்மையை பிறருக்கு அழிச்சிருவாங்களாமா, நட்டத்தை தான் ஏற்பார். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நல்லதை மற்றவங்களுக்கு கொடுத்து நஷ்டத்தை தான் ஏற்பார் யாரு? ஈசனுடைய நிலை அறிந்தவர்கள், இறைவனை உணர்ந்தவர்கள். அப்ப அந்த அளவுக்கு நமக்கு வந்து உயர்வு கிடைக்கும் எப்ப நீங்க விட்டு கொடுத்து போவதால. சரிதானுங்களா? அதனால அந்த இடத்தை எல்லாம் நீங்க ஆழமான சிந்தனைக்கு நீங்க எடுத்துக்கணும். இந்த உரையினுடைய நிறைவுல உங்களுக்கு நிச்சயமா குடும்பத்துல உங்களுடைய கண்ணோட்டம் மாறணும். ஒவ்வொருத்தங்களும் கருத்து வேறுபாடு இருக்குங்கிறது தான் நான் ஆழமா பேசிட்டு இருந்தேன் கடந்த ஒரு நிமிஷமா. கருத்து வேறுபாடு நிச்சயமாக குடும்பத்துல வரும். கருத்து வேறுபாடு வரலைன்னா நீங்க குடும்பம் சரியா நடத்தலைன்னு அர்த்தம். உங்க குடும்பத்துல சண்டை வரலைன்னா அங்க ஏதோ சம்திங் ராங்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, ரொம்ப பக்குவப்பட்ட இருக்கிறதுல கோடியில ஒருத்தங்களுக்கு வேணா அப்படி நிகழலாமான்னு எனக்கு தெரியல. என்னோட அறிவு கட்டி யாரையுமே நான் அப்படி பார்த்ததில்லை. வெளியில பாக்குறப்ப நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க, அதெல்லாம் வேறீங்க. எப்பவுமே வெளிப்பக்கம் பார்த்து ஒரு குடும்பத்தை எடை போடாதீங்க. சரி, அது எந்த குடும்பமா இருந்தாலும் சரி.
நீங்க உள்ள போய் நின்று பார்த்தாதான் உண்மை என்னன்னு புலப்படும். ஆனா நம்ம யாருடைய குடும்பத்திலயும் உள்ள போய் நின்று பாக்குற அளவுக்கு நம்ம போறது இல்லை. மேலோட்டமா பாக்குறோம், அவங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க, எவ்வளவு பணத்தோட இருக்கிறாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. நீங்க உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் 1008 பிரச்சனை அங்க இருக்கும். புரியுதா இல்லைங்களா? அப்போ விரலுக்கேத்த வீக்கம் தாங்க. புரியுதா இல்லைங்களா? எல்லா இடத்துலயும் வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கத்தான் செய்யும். அதனால அடுத்தவங்களை பார்த்து நீங்க ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறான். அந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா கருத்து வேறுபாடு வரும். அதுல எந்த அளவுக்கு நம்ம ஒருத்தரோட கருத்தை புரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களை கொண்டு வர முடியுங்கிறது தான் குடும்ப அமைதியில மிக முக்கியமான ஒரு விஷயம். சரி, எனக்கு எப்பவுமே அதை முடிக்கிறப்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா சில மெசேஜ் மூளையில வந்து நிக்குது. சரி, அதை நம்ம அடுத்த வகுப்புல நம்ம கண்டினியூ பண்ணுவோம். மீண்டும் சொல்றேன், இப்ப சொல்ற விஷயங்களை ஏதோ சப்ஜெக்ட் பேசணுங்கிறதுக்காக நாம இங்க பேசிட்டு இருக்கல. இதை நீங்க உங்க வாழ்க்கையில எடுத்து அப்ளை பண்ணணுங்கிறதுக்காக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சரியானுங்களா? இன்று முதல் கொண்டு நாம் இன்னைக்கு சொன்ன விஷயங்களை 1க்கு 2 முறை திரும்ப திரும்ப நீங்க யூடியூப்ல வரும் போட்டு கேளுங்க. இந்த உரை முடிகிறப்ப நிச்சயமா நம்ம குடும்பத்துல ஒரு அமைதி நிலை வரணும். நம்மால முடிந்த வரைக்கும் அந்த அமைதியை கொண்டு வருவதற்கான ஒரு தூதுவர்களா நம்ம மாறணுங்கிறது இதனோட நோக்கம். சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. உங்க அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்யறேன். அதற்கப்புறம் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு உங்க கூட ஷேர் பண்ணணும். அனைவரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய இந்த தெய்வீகமான நிகழ்விலே கலந்து ஆன்ம உயர்வு பெற்றுக் கொண்டிருக்கின்ற அன்பர்களாகிய நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, சில முக்கிய அறிவிப்புகள். ஒரே நிமிடம். ஓகே, இப்ப அன்பர்கள் எல்லாருக்கும் நாம் ஒரு அறிவிப்பை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறோம். அதாவது வருகின்ற மே மாதம் 2ஆம் தேதி, மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம், மே 2ஆம் தேதி வியாழக்கிழமை நாம நம்மளுடைய இறை சாதனை மார்க்கத்துல புதிய ஆனந்த யோக பயிற்சி ஒன்று தொடங்க போறோம். இப்ப நீங்க எப்படி ஒரு பேட்ச் இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது மாதிரி ஒரு புது பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதற்கான அட்மிஷனுக்கு நாம் ஒரு திட்டமிட்டு இருக்கிறோம். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த புது பேட்ச்ல இப்ப இந்த ஆனந்த யோக பயிற்சி அட்டன் பண்ணிட்டு இருக்கிற உங்களுடைய பொறுப்பு ரொம்ப ரொம்ப அதிகம், மற்ற எல்லாரையும் காட்டிலும். ஏன்னா நாம தான் கடந்த ஒரு 6-7 மாதங்களாக இந்த பயிற்சியை ரொம்ப தீவிரமா எடுத்து பயன் பெற்று கொண்டிருக்கிறோம். சரிதானுங்களா? அப்ப உங்ககிட்ட அந்த உணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த பயிற்சி செய்ததால் நீங்கள் நமக்கு ஏற்பட்ட வாழ்க்கை மாற்றங்களால உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வு அது நீங்க வயதாக இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற அந்த உணர்வு ரொம்ப ஆற்றல் மிக்க ஒரு உணர்வா இருக்கும். அப்ப இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு இருக்கிற தன்மை ரொம்ப அதிகம், நமக்கு இருக்கிற பொறுப்பும் கொஞ்சம் அதிகம். ஏன்னா பல பேருடைய தூண்டுதல்ல, பல பேருடைய சேவையால தான் நாம இந்த பயிற்சியில இணைஞ்சிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். யாருமே நமக்கு சொல்லாம இருந்தாங்கன்னா நமக்கு இந்த பயிற்சி பற்றி தெரிஞ்சிருக்காது. சரிதானுங்களா? அப்ப நம்மை இந்த பயிற்சியில எப்படி மற்றவர்கள் இணைத்து நம்முடைய வாழ்க்கையில உயர்றதுக்கு ஒரு சேவை செய்தார்களோ அப்படி நமக்கு தெரிந்த எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கு நம்மால் முடிந்த ஒரு சேவையை நிச்சயமா செய்யணும். அது நம்மை சேர்த்து விட்டவங்களுக்கும் சரி, இந்த பயிற்சியை நமக்கு கொடுத்த குரு மகானுக்கும் சரி, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நாம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி கடன். நான் அதனாலதான் சொல்லுவேன், சொல்லால நன்றியை சொல்லாதீங்க, செயலால நன்றியை வெளிக்காட்டுங்கன்னு சொல்றது. உண்மையாலுமே நமக்கு இந்த சமுதாயத்துல இத்தனை நன்மைகளை நமக்கு செய்துட்டு இருக்கிற இந்த சமுதாயம் இருக்கிற சூழல் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு துன்பமயமான ஒரு சூழல்ல சுழன்று கொண்டு இருக்குது. என்ன பண்ணுன்னு தெரியல. மருத்துவமனைகள் முழுக்க மக்கள் கூட்டம், மன பாதிப்புல கோர்ட்டு கேஸ்ன்னு ஊருப்பட்ட பிரச்சனைகள். சரிதானுங்களா?
குடும்ப உறவுகள்ல பல்வேறு விதமான பிரச்சனைகள், பொருளாதாரத்துல தேவையளவுக்கு இருந்தும் பொருளாதார நிறைவு இல்லாம மக்கள் வாழ்க்கையவே தொலைச்சு உடலை சீரழித்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கை தான் நம்முடைய குழந்தைகளுக்கும் பிற்காலத்துல வரப்போகுது. அப்ப இதுல இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும், நம்ம மக்களை காப்பாற்றணும், நம்ம சகோதர சகோதரிகளை காப்பாற்றணும்னா இந்த பயிற்சி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதை தவிர வேற வழியே இல்லை. அப்ப இந்த பயிற்சி நம்ம 6 மாசத்துக்கு ஒரு டைம் தொடங்குறோம். வர மே மாதம் 2ஆம் தேதி ஒரு பேட்ச் தொடங்குறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் எல்லாருக்கும் ஒரு வாட்ஸ்அப் வீடியோவா எல்லாரோட குரூப்லயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் ஷேர் ஆயிருக்கு. நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களும் இப்போ உள்ள 300 பேர் இருக்கீங்கன்னா 300 பேரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணணும். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு தெரிஞ்ச உங்க கான்டாக்ட்ல இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் நம்பரையும் நீங்க ஆட் பண்ணணும். அது கூட நம்ம இறை சாதனை மார்க்கத்தினோட ட்ரஸ்ட் நம்பர் இருக்கு, அந்த நம்பரை ஆட் பண்ணி அதுக்கு அட்மின் கொடுக்கணும். சரிதானுங்களா? இந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ ரெகுலரா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணவங்க இது ஈஸியா செஞ்சிருவாங்க, 2 நிமிஷம் வேலை. பட் மற்றவங்க எல்லாருக்கும் அது எப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறங்காட்டி ஒரு வீடியோ வந்து தெளிவா நேற்று இரவு உட்காந்து அதை ஃபுல்லா ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்கிறோம். உங்க எல்லார் குரூப்லயும் இருக்கும். அதை 1க்கு 2 முறை பாருங்க. உங்களுக்கு தெரியலன்னா தயவு செய்து உங்களுடைய குழந்தைகள் இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு பசங்க, சின்ன ஸ்கூல் போற பசங்க ரொம்ப ஈஸியா அதை பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்ககிட்ட கொடுத்து நிச்சயமாக நீங்க வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து எல்லாருமே கிரியேட் பண்ணணும். தயவு செய்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செயல். நம்ம ஒரு 5000 பேருக்காவது இந்த பயிற்சி கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்றோம். அதுல பெரும் பங்கு நமக்கு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இறை ஆசிரியர்கள் ஒரு 500 பேர் இருக்காங்க, நீங்க ஒரு 400 பேர் இருக்கீங்க, 900 பேர், மற்ற அன்பர்கள் ஒரு 1000 பேர் எடுத்துக்கிட்டாலும் 1000 பேர் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணீங்கன்னா நிச்சயமா ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு 50 பேர் இருந்தா கூட 50,000 பேருக்கு நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். 100 பேர் இருந்தாங்கன்னா 1,00,000 பேருக்கு ரீச் பண்ணலாம். இது வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயல். அதனால இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மன்னர் வந்து குழந்தைகள் இல்லை, நாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பால் இல்லை, அதனால எல்லாரும் கொண்டாந்து ஒரு படி பால் ஊத்துங்கன்னு சொன்னாங்கன்னு மன்னர் அறிவிப்பு கொடுத்தோன்னையும் எல்லாரும் கொண்டாந்து ஊத்திட்டு போனாங்களாமா. கடைசியா போய் அண்டாவை பார்த்தா எல்லாமே பச்சை தண்ணியே இருந்ததாமா. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்களாமா, எல்லாரும் பால் ஊத்திருப்பாங்க, நான் தானே பச்சை தண்ணி ஊத்துனேன்னு நினைச்சு நான் ஊத்துனேன்னு சொல்லி அத்தனை பேருமே அப்படி ஊத்திருக்காங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா, எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணுவாங்க, 1000 பேர் வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணுவாங்க, நம்ம ஒருத்தர் வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணாதாலேயா போகுதுன்னு தயவு செய்து விட்டுறாதீங்க. இது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இதை பற்றிய தகவலை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு. சரிதானுங்களா? அதனால இது வந்து கிடைத்தற்கரிய வாய்ப்புன்னா இதுதான் உண்மையாலுமே கிடைத்தற்கரிய வாய்ப்பு. நீங்க சர்வீஸ் பண்றதுக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு இந்த ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்றதுக்கு. அதனால நீங்க இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கே அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணி அதுல என்ன பண்ணணும், எந்த போஸ்ட் போடணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறேன். தயவு செய்து தெரியல அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க, பழகிக்கோங்க. சரிதானுங்களா? நீங்க எதெல்லாம் தெரியலன்னு சொல்றீங்களோ உங்களுக்கு பல விஷயங்கள் வர்றது தெரியலன்னு இறைவன் வந்து நிறுத்திடுவான். அதனால இது நிச்சயமா நீங்க எல்லாருமே கையில எடுத்து எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப் இன்னைக்கு ஓபன் பண்ணி அதுல வந்து ISM யோகான்னு போட்டு உங்க விஐபி நம்பர் இருந்தா விஐபி நம்பர் போடுங்க. விஐபி நம்பர் கொடுக்கலைன்னா பரவாயில்லை, நீங்க இல்லைன்னா கேப் விட்டுட்டு உங்க பேரை போட்டு அந்த குரூப் நேம் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ 1க்கு 2 முறை பார்த்துட்டு பண்ணுங்க. இன்னைக்குள்ள மேக்சிமம் நம்ம எல்லாருமே குரூப் வந்து கிரியேட் பண்ணிடணும். இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். சரிதானுங்களா? மிக்க மகிழ்ச்சி. இதைவே அறிவிப்பா நான் சொல்லி நிறைவு செய்யறேன். இன்னைக்கு ஈவினிங் நம்ம தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவருடைய சொற்பொழிவு இருக்கும். அதுலேயும் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. மிக முக்கியமாக மே 2ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு உங்களுடைய சர்வீஸை அந்த வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்றது முக்கியமான விஷயமா வச்சுக்கோங்க. மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. நிறைய